அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் சி பவித்ரா, உதவி பேராசிரியர். இந்த காணொளியில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு சங்க இலக்கிய நூல்களான 10 பாட்டு நூல்கள். 10 பாட்டு நூல்கள் குறித்த அறிமுகத்தை கண்டோம். அவற்றுள் ஆற்றுப்படை நூல்களை குறித்து இந்த பகுதியில் காணலாம். ஆற்றுப்படை நூல்கள் என்றால் என்ன என்பதை நாம் முன்பே கூறியிருந்தோம். பரிசில் பெற்ற பாணன், பொருணன், விரலி இவர்கள் எதிர்ப்படும் மற்ற கலைஞர்களுக்கு தாங்கள் பெற்ற பரிசிலை அவர்களும் பெற வேண்டும் என்பதற்காக வழி கூறுவது, எந்த மன்னரிடம் செல்ல வேண்டும் என்பது குறித்து வழி கூறுவதாக இந்த ஆற்றுப்படை நூல்கள் அமைகிறது. இந்த ஆற்றுப்படை நூல்கள் யாரை ஆற்றுப்படுத்துவார்கள் என்பதை குறித்த ஒரு பாடல் தொல்காப்பிய புறத்திணையியலில் இடம்பெற்றுள்ளது. அதாவது, கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலியும் ஆற்றிடை காட்சி உரழத் தோன்றி பெற்ற பெருவளம் பெறார்க்கு அறிவுறி சென்று பயனெதிர சொன்ன பக்கமும். சங்க காலத்தில் கூத்தர்களும் பொருணர்களும் விரலியர்களும் இவர்கள் எல்லாம் தங்கள் இசையையும் கூத்தையும் நம்பி வாழக்கூடியவர்கள். இவர்கள் ஒவ்வொரு நாட்டிற்கும் சென்று அந்த நாட்டில் உள்ள மன்னரிடம் தங்களுடைய திறமையை காட்டி பரிசல் பெறக்கூடியவர்களாக இருக்கின்றனர். இவர்களுடைய பெயர்களை அடிப்படையாக கொண்டே ஆற்றுப்படை நூல்கள் இயற்றப்பட்டுள்ளது. மொத்தம் 5 நூல்கள். அதில் முதலாவது நூல் திருமுருகாற்றுப்படை. இந்த திருமுருகாற்றுப்படை என்னும் நூல் நக்கீரரால் இயற்றப்பட்டது. மற்ற ஆற்றுப்படை நூல்கள் எல்லாம் யார் பொருள் கேட்க போகிறார்களோ அவர்களுடைய பெயரால் அமைந்துள்ளது. ஆனால் திருமுருகாற்றுப்படை மட்டும் யார் பொருளோ அருளோ கொடுக்க போகிறாரோ அவருடைய பெயரால் அமைந்துள்ளது. இந்த திருமுருகாற்றுப்படை என்னும் நூல் முருகப்பெருமானின் பெருமைகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூலாக இருக்கிறது. 317 அடிகளை உடைய இந்த திருமுருகாற்றுப்படையில் முருகப்பெருமானின் 60 வீடுகளான ஒவ்வொரு பகுதி பற்றியும், அந்த 60 வீடுகள் குறித்தும் 60 வீடுகளின் சிறப்புகள் குறித்தும் சொல்லப்பட்டுள்ளது. முருகப்பெருமானின் திருக்கோலம், முருகப்பெருமான் செய்த போர்கள், இது போன்ற எண்ணற்ற செய்திகள், முருகன் இருக்கக்கூடிய இடத்தை சுற்றியுள்ள இயற்கை வளங்கள் என்று இந்த 60 வீடுகளின் சிறப்புகளையும் மக்கள் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக பெறக்கூடிய அருள் குறித்தும் இந்த திருமுருகாற்றுப்படை என்னும் நூலில் நக்கீரர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த ஆற்றுப்படை நூல் பொருணர் ஆற்றுப்படை. பொருணர் என்பவர்கள் பிறரை போன்று வேடமிட்டு நடித்து காட்டக்கூடியவர்கள் பொருணர்கள். இவர்களை 3 வகையாக பிரிப்பர். ஏற்களம் பாடுவோர், போர்க்களம் பாடுவோர், பரணி பாடுவோர் என்று 3ஆக பகுக்கப்படுகின்றனர். ஏற்களம் விவசாயத்தை பற்றி பாடக்கூடியவர்கள், போர்க்களத்தில் சென்று மன்னர்களின் போர் சிறப்பை பற்றி பாடக்கூடியவர்கள், பரணி பாடுவோர் போர்க்களத்தில் 1000 யானைகளை கொன்று வெற்றி பெற்ற வீரனை பாடுபவர்கள் என்று 3ஆக பிரிக்கப்பட்டுள்ளனர். இந்த பகுதியில் போர்க்களத்தை பற்றி பாடக்கூடிய பொருணர்களை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நூலானது முடத்தாம கன்னியார் என்னும் புலவரால் இயற்றப்பட்டது. கரிகால் பெருவளத்தானின் சிறப்புகளை இந்நூலில் கூறப்பட்டுள்ளது. கரிகால் பெருவளத்தான் என்பவன் விருந்தோம்பல் பண்பில் சிறந்தவனாக இருப்பதை இந்நூலின் வழி காண முடிகிறது. பண்டைய காலத்தில் மக்கள் விருந்தினராக வந்தவரை 7 அடி சென்று உபசரித்தும் 7 அடி சென்று விடை கொடுத்தும் வாழ்ந்துள்ளனர். அத்தகைய சிறப்பை, அத்தகைய செயலை கரிகாலனும் மேற்கொண்டதை இந்நூல் வெளிப்படுத்துகிறது. விருந்தோம்பல், கரிகால் பெருவளத்தானை தேடி வந்த விருந்தினர்களுக்கு, அந்த கலைஞர்களுக்கு எவ்வாறு உபசரிப்பு வழங்கப்படுகிறது, கரிகாலனின் விருந்தோம்பல் சிறப்பு எவ்வாறு உள்ளது என்பதை குறித்தும் இந்நூலில் வெளிப்படுத்தியுள்ளார் முடத்தாம கன்னியார். அத்துடன் பொருணர் ஆற்றுப்படையில் பாடினியின் கேசாதி பாத வர்ணனை 19 உறுப்புகள் வர்ணிக்கப்பட்டுள்ளதை இந்நூல் வெளிப்படுத்துகிறது. அடுத்த ஆற்றுப்படை நூல் சிறுபான் ஆற்றுப்படை. சிறுபான் ஆற்றுப்படை என்பது இசைக்கருவியை வாசிக்கக்கூடிய கலைஞர்களை குறித்தது.
இவர்கள் 3 வகையாக பிரிக்கப்படுவர். இசைப்பாணர், யாழ்ப்பாணர், மண்டைப்பாணர். அவற்றுள் யாழ்ப்பாணர் சிறு யாழை இசைப்போர், பெரிய யாழை இசைப்போர் என்று வகைப்படுத்தப்படுகின்றனர். இப்ப யாழை வாசிக்கக்கூடிய இசைக்கலைஞர்களை பற்றி இந்நூல் கூறுகிறது. 269 வரிகளை கொண்ட இந்நூலினை நல்லூர் நத்தத்தனார் இயற்றியுள்ளார். இவர் நல்லியங்கோடனின் சிறப்புகளை இந்நூலில் கூறியுள்ளார். நல்லியங்கோடனின் சிறப்புகள் குறித்தும் கடையேழு வள்ளல்களின் சிறப்புகள் குறித்தும் நல்லியங்கோடனின் ஆட்சி முறை, விருந்தோம்பல் பண்பினை குறித்தும் இந்நூலில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. அடுத்து பெரும்பானாற்றுப்படை. பெரிய யாழை வாசிக்கக்கூடிய கலைஞர்களை குறித்து சொல்லக்கூடிய நூல் பெரும்பானாற்றுப்படை. 500 வரிகளை கொண்ட இப்பாடலை உருத்திரங்கண்ணனார் என்பவர் இயற்றியுள்ளார். இளந்திரையன் என்னும் மன்னனை குறித்து இப்பாடல் இயற்றப்பட்டுள்ளது. இந்நூலில் தமிழ் மக்களின் வணிக சிறப்பு, தொழில்நுட்பம், பண்பாடு போன்ற செய்திகள் அதிகமாக இடம்பெற்றுள்ளது. அடுத்த ஆற்றுப்படை நூல் கூத்தராற்றுப்படை. இதனை மலைப்படுகடாம் என்றும் அழைக்கப்படுகிறது. 583 வரிகளை கொண்ட இப்பாடலினை பெருங்கொன்றூர் பெருங்கௌசிகனார் இயற்றியுள்ளார். இப்பாடலின் பாட்டுடை தலைவனாக நன்னன்செய் நன்னன் என்பவர் அறியப்படுகிறார். இப்பாடலில் நன்னன்செய் நன்னனின் நாட்டு வளம், நகர் வளம், மன்னனின் விருந்தோம்பல் பண்பு, நன்னனை விரலியர்களும் கூத்தர்களும் சென்று அடைந்து தாங்கள் பெற்ற பரிசல்கள், நன்னனின் நாட்டு வளம் குறித்த செய்திகள் அதிகமாக இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு ஆற்றுப்படை நூல்கள் 10 பாட்டு நூல்களுள் காணப்படுகிறது. அடுத்த அகம் சார்ந்த புறம் சார்ந்த நூல்களை குறித்து அடுத்த காணொளியில் காணலாம். நன்றி.